श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில 87, 88 மற்றும் 89வது ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கும். பிரபாவ பத்ததி அப்படிங்கிற ரீதியில் எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய வரிசை எண் 57, 58, 59 இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை இன்றைய தினம் பார்க்க இருக்கோம். சென்ற வகுப்புல கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன? ஸ்தைரியம் குலக்ஷோணி பிருதாம் விதத்சே சேஷாதயஸ்துவாம் சிரசா வகந்தி பதப்பிரசூதா பரமஸ்ய பும்சஹ பிருத்வி மகிம்னா மணிபாதுகேத்வம் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை கடைசியா நாம தெரிஞ்சிட்டோம். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, சுவாமி தேசிகன் பாதுகையினுடைய பிரபாவத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு, மகிமையை. ஏ பாதுகையே, அதாவது நல்ல வம்சத்தில் பிறந்த ராஜாக்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் நீ என்ன பண்ற? நிலை உள்ளதாக செய்கிறாய். அது மட்டுமா, ஆதிசேஷன் முதலானவர்கள் உன்னை தலையால் என்ன பண்றா? தரிச்சுட்டு இருக்கா. பெருமாள் உன்னை திருவடியில எப்பவுமே சாத்தி கொண்டிருக்கிறார். உன்னை இல்லாம பிரிஞ்சு அவர் இருந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட எல்லையில்லாத பெருமை உன்னிடத்தில் உள்ளது அப்படிங்கிற மாதிரியான அந்த கடைசி ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அந்த 87வது ஸ்லோகம் என்ன? அதாவது பாதுகா சகஸ்ரத்துடைய தொடர் வரிசை அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 87வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன ஸ்லோகம் பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 87. தைத்யாதிபானாம் பலினாம் கிரீடா நிக்ஷேபணம் தே யதினாபியநந்தன் ரங்கேஷ பாதாவணி ரங்கதாம்னஹா சோபானதாம் பிராப்ய வஹந்த்யமீத்வாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்துருக்கு அப்படின்னாக்கா, இந்த அசுரர்கள்லாம் இருக்கா இல்லையா, 2 விதமா பிரிப்பா, தேவர்கள், அசுரர்கள். அதுல இந்த அசுரர்கள்லாம் யாரு? இந்த ராவணன் முதலான அசுரர்கள். அந்த அசுரர்கள் என்ன பண்றானாக்கா, அவ தன்னுடைய கொழுப்பு சொல்லுவா இல்லையா, அந்த கொழுப்பின் காரணமாக பாதுகாதேவி உன்னை என்ன பண்றா? அவ தலையில தரிசிக்காம சாதிச்சிக்காம அப்படியே இருந்துருக்கா. உன்னுடைய அந்த சத்சங்கத்தை அவ என்ன பண்றது இல்ல, சம்பாதிக்காமையே இருந்துருக்கா. யாரு? அசுரர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் பாதுகாதேவி ஏத்துக்கிறது கிடையாது. தன்னுடைய கொழுப்பினாலையும் கர்வத்தினாலையும் பாதுகாதேவிய சம்பாதிச்சுக்காமே இருந்துருக்கா இல்லையா. அவளுடைய கொழுப்பை எப்படி ரங்கநாதர் போக்குறாருன்னு பாருங்க. அதாவது அவளுக்குன்னு என்ன இருக்கும்? கிரீடம் அப்படின்னு தலையில அணிஞ்சிப்பாலாம். அசுரர்களாக இருந்தா கூட அவளுடைய தலையில என்ன இருக்கும்? கிரீடமானது இருந்துட்டு இருக்கும். அத ரங்கநாதன் என்ன பண்றானாக்கா, அதை அவகிட்டே இருந்து பிடுங்கி அதுல இருக்கக்கூடிய ரத்தனங்கள்லாம் இருக்கு இல்லையா, விலை உயர்ந்த கற்கள்லாம் இருக்கு இல்லையா, அத தன்னுடைய விமானத்துக்கு படியா பண்ணிப்பாராம் இல்லையா. அப்படி படியா பண்ணிக்கும் போது என்ன ஆகும்? அந்த படி மேல விமானத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா படிக்கட்டுகள் நிறைய இருக்கும். சோபானம் அப்படின்னா படிக்கட்டு இல்லையா.
நம்ம சுவாமி தேசிகன் அழகா இதுல பண்ணிருப்பார், பகவத் ஞான சோபானம் அப்படின்னு ஸ்தோத்திர பாடங்கள்ல ஒரு ஸ்தோத்திர பாடம் பண்ணிருப்பார். ரங்கநாதனுடைய திருப்பாதத்திலிருந்து திருக்கேச பர்யந்தம் அழகா வர்ணிப்பார். அதுக்கு பேர் என்ன பேரு? சோபானம்னு பேரு. அந்த மாதிரி ரங்கநாதர் அவருடைய விமானத்துக்கு என்ன பண்றாருனாக்கா, படியா அந்த படி 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 இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டுல அவா தலையில இருக்கக்கூடிய அந்த கிரீடம், அந்த கிரீடத்துல இருக்கக்கூடிய அந்த ரத்தம், விலை உயர்ந்த ரத்தனங்கள் எல்லாம் எடுத்து தன்னுடைய அந்த விமானத்துக்கு ஏறக்கூடிய படிக்கட்டா பண்ணிடுவாராம். அதன் மேலதான் நடந்து போனோம் இல்லையா. அதனால என்ன ஆகும்? கிரீடங்கள் படியாயிருந்து உன்னை தாங்குகின்றன, உன்னை வகிக்கின்றன. யார் மாதிரி அப்படின்னாக்க ராவணன் மாதிரியான அந்த அசுரர்கள் என்ன பண்ண, அவளுக்கு அபரிமிதமான சொத்துக்கள் இருந்தது, சம்பத்துகள் இருந்தது. ஆனா என்ன ஆச்சு? கடைசியில எல்லா சம்பத்துகளையும் அவ இழந்துட்டா. இதுதான் நிலை. எப்போ அப்படின்னாக்கா, யாரெல்லாம் உன்னை தன்னுடைய தலையில சாதித்துக் கொள்ளாமல் இருந்துட்டு இருக்காளோ, உன்னை சம்பாதிக்காம இருந்துட்டு இருக்காளோ, அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன நிலை? ராவணன் போன்றவருடைய நிலைதான் ஏற்படும். எவ்வளவு சம்பத்து இருந்தாலும் சரி இல்லையா, உன்னுடைய அந்த கட்டாட்சம், உன்னுடைய அந்த சம்பந்தம் அது இல்லாம போயிட்டுன்னா, எப்பேற்பட்ட சம்பத்துகள் இருந்தாலும் அது தொலைந்து போய்விடும், அவர்களால் இழக்கக்கூடும். அது ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும். எவ்வளவுதான் நம்ம உயரத்துக்கு போனா கூட இல்லையா, எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளவு சம்பத்துகள் இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கணும்னாக்கா, அந்த பாதுகாவனுடைய சம்பந்தமானது இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும்? ராவணன் முதலானவர்களுக்கு என்ன நிலையானது ஏற்பட்டதோ அந்த நிலைதான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சுவாமி இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா. என்ன ஸ்லோகம்? தைத்யாதிபானாம் பலினாம் கிரீட்டா நிக்ஷேபணந்தே எதினாபிய நந்தன்னு ரங்கேஷ பாதாவணி ரங்கதாம்னஹா சோபானதாம் பிராப்ய பகந்தியமீத்வம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ரங்கேஷ பாதாவணி, அதாவது ரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே, தே தேனா உன்னுடைய, நிக்ஷேபணம் அப்படின்னா என்னன்னாக்கா அவ தலையில வைத்துக் கொள்றது. நிக்ஷேபணம் என்னது? வைத்துக் கொள்வது, தலையில வச்சுக்கணும் இல்லையா உன்ன. பலினாம், அவளுக்கு என்ன ஒண்ணுனாக்கா பலம் பொருந்தியவர்கள் தான். யாரு? தைத்யாதிபானாம், அந்த அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர்கள். அவளா என்ன பண்ண மாட்டா? தலையில வச்சுக்க மாட்டாளாம் உன்ன. அவளுக்கு பலம் என்னவோ இருக்கும். அவர்கள் பலம் பொருந்தியவர்கள் தான், அசுரர்களுக்கே சிரேஷ்டர்கள் தான். இருந்தாலும் அவ உன்னை தலையில தரிசிக்காத பட்சத்துல என்ன நடக்கும்? கிரீட்டாக இல்லையா, கிரீடம் அது கிரீடம், தலையில வச்சுக்கக்கூடிய கிரீடங்கள். நாபியநந்தன் எதி, சந்தோஷத்தன் ஒத்துக்கொள்ளாமல் போடா என்ன ஆகுனாக்கா, அமீன் அந்த கிரீடங்கள் ரங்கதாம்னஹா, என்ன ஸ்ரீரங்க விமானத்திற்கு என்னவாக போகப்படுது? சோபானதாம், படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பிராப்பிய அடைந்து, துவாம் உன்னை என்ன பண்ணக்கூடும்? வகந்தி, அவர்களால உன்னை வகிக்க கூடும் இல்லையா. அப்படிங்கிற ஒரு நிலையானது ஏற்படுமா பாருங்க. அவ பாதுகாதேவிய தன்னுடைய தலையில ஒருவேளை அவ சாதித்துக் கொள்ளாமல், பாதுகாதேவியுடைய சம்பந்தத்தை பெறாமல் சம்பாதிக்காமல் இருக்கும் பட்சத்தில், அவர்கள் பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் கூட, அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக அசுர சிரேஷ்டர்களாக இருந்தாலும் கூட, ரங்கநாதன் என்ன பண்ணிடுறான் தெரியுமா? அவளுடைய தலைக்கு மேல ஆபரணமாக இருக்கக்கூடிய அந்த கிரீடங்களை எல்லாம் எடுத்து, அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய ரத்தன கற்களை எடுத்து தன்னுடைய விமானத்திற்கு ஏறக்கூடிய படிக்கட்டுகளுக்கு என்ன பண்ணிடுறான்? அலங்காரமா பதிச்சிடுறானா. அப்ப என்ன ஆறுது அப்படின்னாக்கா, எந்த ரத்தன கிரீடங்கள், அந்த கிரீடங்கள் ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டு அவ தலைக்கு மேல இருக்குமோ, அந்த ரத்தன கற்கள் எல்லாமே உன்னை சாதித்துக் கொள்ளாத பட்சத்தில், உன்னை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அது விலை உயர்ந்ததாகவே இருந்தாலும் கூட
எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறது அப்படின்னா, ரங்கநாதனுடைய விமானத்திற்கு ஏறும் பொழுது அவைகளுக்கு படிக்கட்டு இருக்கும். அந்த விமானத்தினுடைய படிக்கட்டுல இந்த ரத்தன கல்லானது ரங்கநாதனால பதிக்கப்பட்டு, அப்ப என்ன ஆறுது பாருங்க, அப்போ எம்பெருமான் அது மேலதான் ஏறி போவார் இல்லையா? அப்போ இந்த பாதுகாவனுடைய ஸ்பர்ஷம் அது மேல படுற மாதிரியான அல்லது பாதுகாதேவியை வகிக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு அந்த கிரீடங்கள் யாருடைய கிரீடங்கள்? அசுர சிரேஷ்டர்களாகவே இருந்தாலும், பலம் பொருந்தியவர்களாகவே இருந்தாலும், இப்படி ஒரு நிலைக்கு அந்த அசுரருடைய நிலையானது தள்ளப்படுகிறது அப்படிங்கிறது இங்க. அப்ப என்னன்னாக்கா, நமக்கு உயர்ந்ததான சம்பத்துகள் கோடிக்கணக்கா இருந்தாலும் கூட ஆச்சாரி சம்பந்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா எல்லாத்தையும் நம்ம இழக்கக்கூடும் அப்படிங்கறத இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். தைத்யாதிபானாம் பலினாம் கிரீடா நிக்ஷேபணம் தே எதினாபியநந்தன் ரங்கேஷ பாதாவனிரங்கதாம் நஹ சோபானதாம் பிராப்ய பகந்தியமீத்வாம் அப்படிங்கிறது தொடர் வரிசையில 87வது ஸ்லோகம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 88. அந்த 88வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன பார்க்கலாம். சேஷோ கருத்மான் மணிபாத பீட்டி தொம்சேதி பாதாவணி விஸ்வமான்யாக துல்யாதிகாரா யதி கிண்ணு சந்தா துவாமேவ நித்யம் சிரசா வகந்தி அப்படிங்கிறது பாதுகா சகஸ்திரத்தினுடைய 88வது ஸ்லோகம். என்ன இந்த 88வது ஸ்லோகத்துல சொல்ல வருது அப்படின்னாக்கா, அதாவது ஏ பாதுகையே, இந்த உனக்கும் அதே மாதிரி நித்திய சூரியர்களாக இருக்கக்கூடிய கருடனுக்கும் சரி, ஆதிசேஷனுக்கும் சரி, இந்த சிம்மாசனத்தின் கீழே திருவடி தாங்கும் மேடை இருக்கும் இல்லையா, அந்த அதே மாதிரி பரதாசனத்திற்கும் திருவடிகளை வகிக்கிறது என்ற ஒரு உரிமையானது சமமாதான் இருந்துருக்கு. எல்லாருக்குமே எப்படி இருக்கு? சமமாதான் இருக்கு. ஆனா ஏன் எல்லாம் உன்ன பெரியோர்கள் தலையில தரிசிக்கிறான்னாக்கா, அதற்கு காரணம் உன்னுடைய ஏற்றம் இல்லையா? துவாம் எல்லாருக்கும் இருக்கு. சேஷா கருத்மான் மணிபாத பீடி தொம்சேதி பாதாவணி விஸ்வமான்யாக. ஏ பாதாவணி, அதாவது திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே, விஸ்வமான்யாக எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாராலும் என்ன பண்றது, அதாவது கொண்டாட தகுந்தவர்களான யார் யாருன்னு பாருங்க. சேஷா, சேஷகனா ஆதிசேஷன் என்ன, கருத்மான் கருடன் என்ன, மணிபாத பீடி அந்த சிம்மாசனத்தின் சமீபத்தில் இருக்கக்கூடிய கல்லெடுத்த திருவடி மேடை என்ன, இது எல்லாமே தொம்ச நீயும் உன்னையும், இவை எல்லாருமே துல்லியாதிகாராக எதி, துல்லியம், துல்லியம் நாம சமானம், ஈக்குவல் சொல்லணும் இல்லையா? துலா அப்படின்னா என்ன? தராசு, ஈக்குவல் பேலன்ஸ். துல்லியாதிகாரா எதி இல்லையா? என்ன? திருவடிகளை வகிக்கக்கூடியது என்ற ஒரு ஒரே மாதிரியான காரியத்தை தான் உடையவர்களாக இருந்துருக்கீங்க நீங்க எல்லாருமே. சந்தகா, இந்த பெரியோர்கள் இருக்கா இல்லையா, அவ துவாமேவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, உன்னையே, கிண்ணு, கிண்ணுனா ஏன், சிரசா, சிரசன தலையினால், வகந்தி தரித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதாவது நித்தியசூரிகள் அநேக பேர் இருந்துட்டு இருக்கா இல்லையா? எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. ஆனா ஏன் பாதுகாப்பு மட்டும் அப்படி வசத்தியா கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்னா, அது உன்னுடைய பெருமைதான் இல்லையா? வசத்தி தான், அதனுடைய காரணத்துக்காக தான் கொண்டாடப்படும் இல்லையா? அதாவது ஆதிசேஷன் என்ன பண்றான், தனது திருவடிகளை எப்போதும் வைத்தபடி உள்ளான் இல்லையா? கருடனின் திருக்கரங்கள் என்னப்படுது, தன்னுடைய திருவடிகளை வைத்தபடி உள்ளான். கற்கள் பதிக்கப்பட்ட அந்த மேடையில் தனது திருவடிகளை வைத்துள்ளான். இந்த இடங்கள்ல திருவடிகள் உள்ளதை காட்டிலும் பாதுகையின் மீது திருவடிகள் உள்ள போது மேலும் அழகு. நல்லா பாருங்க, ஆதிசேஷன் மீதும் எம்பெருமான் தன்னுடைய திருவடியை வைத்துட்டு இருக்கானா, கருடனுடைய திருக்கரங்கள்லையும் எம்பெருமான் திருவடிகளை வைத்துட்டு இருக்கான், கற்கள் பதிக்கப்பட்ட அந்த மேடைகளையும் தன்னுடைய திருவடிகளை வச்சுட்டு இருக்கான். இந்த இடங்கள்ல திருவடிகள் உள்ளதை காட்டிலும் இல்லையா, எங்க அதுக்கு அந்த திருவடிக்கு மென்மேலும் பாதுகை திருவடி உள்ள போதுதான் அழகு மேன்மை அடைகிறது
அதனால பாதுகைக்கு அந்த சிறப்பு அதிகம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமானுடைய திருவடி இல்லையா ஆதிசேஷன் மீது தான் பட்டு இருக்கு வச்சுட்டு இருக்கார். கருடனுடைய திருக்கரங்கள்லையும் தான் வச்சுட்டு இருக்கார். அந்த கற்கள் பதிக்கப்பட்ட மேடையில தான் தன்னுடைய திருவடியை வச்சுட்டு இருக்கார். ஆனா இந்த இடத்துல உள்ளதை காட்டிலும் அந்த பாதுகை அதன் மீது எம்பெருமான் திருவடிகள் இருக்கும் போது இருக்கு பத்தியா, அப்பா அது அழகும் மேன்மையும் பெறுகின்றது. இன்னும் அழகா இருந்தான் இல்லையா, எம்பெருமானுடைய திருவடிக்கே அழகா இருக்கும். ஆகவே பாதுகைக்கு சிறப்பு. அதனாலதான் என்ன பண்றான்னாக்கா, துவாம் உன்னையே என்ன பண்றா, சிரசாவகந்தி. யாரு? சந்தகா. சந்தகானா பெரியோர்கள். என்ன பண்றா அப்படின்னாக்கா, உன்னை தலையில சத்தியா வச்சு கொண்டாடுறாள். எல்லாரும் துல்லியாதிகாரா எதி, எல்லாரும் சமமானவர்கள் தான், நித்தியசூரிகள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் எம்பெருமான் பாதுகை மீது திருவடிகள் இருக்கும் பொழுது மேலும் அழகு மேன்மையும் சேர்ந்து அப்படி பிரகாசம் அடைகிறது. அதனால தான் பாதுகைக்கு மிகவும் சிறப்பு அப்படிங்கறது இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். சேஷோ கருத்மான் மணிபாத பீடி தொம்சேதி பாதாவணி விஸ்வமான்யாக துல்லியாதிகாரா எதிகின்னு சந்தகா சுவாமேவ நித்தியம் சிரசா வகந்தி. எப்பவுமே ஒன்ன தரையில வசத்தியா வச்சு கொண்டாடுறாருன்னா அதற்கு இதுதான் காரணம் அப்படிங்கறத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 89வது ஸ்லோகத்தை பார்க்கணும். தொடர்ந்து நம்ம பாதுகையினுடைய பிரபாவங்கள், இந்த பத்ததிக்கே என்ன பேரு? பிரபாவ பத்ததின்னு பேரு. அப்படி அதனுடைய மகிமையை நாம கொண்டாடிட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். பாருங்க ஸ்லோகம் நம்பர் பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில 89வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? பரஸ்ய பும்சஹ பரமம் பதம் தத் பிபர்ஷி நித்யம் மணிபாதுகே த்வம் அந்யாதிஷாம் व्योम सदां पदानि त्वय्याय तन्ते यदितं न चित्रम् परस्य पुंसः परमं पदं तत् बिभर्षि नित्यं मणिपादुके त्वं अन्यादृशां व्योम सदां पदानि त्वय्याय तन्ते यदितं न चित्रम् அப்படிங்கிறது 89வது ஸ்லோகம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சுவாமி தேசிகன் சொல்ற, உயர்ந்த ரத்ன கற்கள் கொண்டு இழைக்கப்பட்ட பாதுகையே, நீ மிகவும் உயர்ந்தவர், புகழும் உனக்கு உண்டு. பரமபுருஷனுடைய திருவடிகளை என்ன பண்ணிட்டு இருக்க? எப்பொழுதும் பற்றி கொண்டே இருந்துருக்க. அப்படி அந்த பகவானுக்கு என்ன ஆகுதுனாக்கா, அனைத்து தேவர்களின் ஸ்தானங்களும் உன்னையே அண்டி இருந்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த வியப்புமே கிடையாது. பெருமாளுடைய திருவடிகளே பாதுகையை சார்ந்துள்ளது இல்லையா? நம்பெருமான் திருவடியை சார்ந்துள்ள தேவர்களை பற்றி நாம என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நம்பெருமாளுடைய திருவடிகளே பாதுகையே தான் சார்ந்து இருக்கா. இந்த அண்ட சராச்சரங்களும் இல்லையா உன்னையே சார்ந்து இருக்கக்கூடியது. உன்னையே அந்த தேவர்கள்லாம் உன்னுடைய திருவடிகளையே பற்றி கொண்டிருக்கா அப்படின்னு நாம சொல்லவா வேணும்? அதுல என்ன ஆச்சரியம் இருக்க போறது? இல்லை, ஆச்சரியமே இல்லை. நம்பெருமானே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, நம்பெருமான் திருவடிகளே பாதுகையே சார்ந்துள்ளது இல்லையா? திருவடிகள் எப்படி அந்த பாதுகையிலே சார்ந்து இருக்கும், அந்த மாதிரி தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, அவளை பற்றி எல்லாம் சொல்லணுமா? நிச்சயமாக நம்பெருமான் என்ன வழி போயிட்டு இருக்காரோ, எந்த வழியை பின்தொடர்ந்து இருக்காரோ அதே மாதிரிதான் எல்லா தேவர்களும் இருப்பா அப்படிங்கிறதுல எந்தவித ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறார். மணிபாதுகே, உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, துவம் நீ இருக்க இல்லையா, பரஸ்ய பும்சஹா, அதாவது பரமபுருஷனான பெருமாளுடைய தத் அந்த பிரசித்தமான பரமம் உயர்ந்ததான பதம் இருக்கு இல்லையா, பதம் நாம திருவடியை. எம்பெருமானுடைய எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக்கா பரமபுருஷன், அவனுடைய பிரசித்தமான பரமம் உயர்ந்ததான அந்த பிரசித்தமான திருவடியை இருக்கு இல்லையா, நித்தியம் எப்பொழுதும் பிபர்ஷி நீதான் தரிச்சுட்டு இருக்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெருமானுடைய
உயர்ந்ததான திருப்பாதங்களை நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாக்கா நித்தியம், நித்தியம்னா எப்பொழுதும், சதா சர்வகாலம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பிபர்ஷி. பிபர்ஷினா என்ன? நீதான் தாங்கி தரிச்சுட்டு இருக்க. அந்யாதிஷாம் வேறான வியோமசதாம் தேவதைகளுடைய பதானி பட்டங்கள் இருக்கு இல்லையா? தொய் ஆயதந்தே. அப்போ எம்பெருமானுடைய அந்த திருப்பாதங்களை நீதான் தரிச்சுட்டு பொழுது மற்ற தேவர்களுடைய அந்த பட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே யாருடைய ஆதீனமாக இருந்துருக்கும் அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய திருப்பாதங்களை தரிச்சுருக்கக்கூடிய உன்னுடைய ஆதீனமாகத்தான் இருக்கும் இல்லையா? அதை தவிர வேற இருக்குமானாக்கா இல்ல. அதனால தேவர்கள் சதா சர்வகாலம் உன்னையே வணங்கின்றிருக்கா, உன்னையே தரிச்சுருக்கான்னா இதுல என்ன ஆச்சரியம் இருக்க போறது? ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னாக்கா எம்பெருமானுடைய திருப்பாதங்களை சதா சர்வகாலம் நீதான் தாங்கிட்டு இருக்க. அப்போ தேவர்களுடைய அந்த பட்டங்கள் இருக்கு இல்லையா, அதையும் என்ன பண்ண போற? நீதான் தரிச்சுட்டு இருக்க போற. அதனால அவர்கள் சதா சர்வகாலம் உன்னதான் வணங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுல எந்தவித ஆச்சரியமே இல்லை அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்கிறார். பரஸ்ய பும்சா பரமம் பதம் தது. அந்த பரஸ்ய பும்சா பரமம் ததுனா என்னது? பதம் நாம திருவடி அப்படின்னு அர்த்தம். யாருடைய திருவடி அப்படின்னாக்கா பரஸ்ய பும்சா பரமபுருஷனான எம்பெருமானுடைய பிரசித்தமான தத்து பதம். அந்த பதத்தை நீதான் என்ன பண்ணிட்டு இருக்க? பிபர்ஷி. எப்பனாக்கா சதா நித்தியம் எப்பொழுதும். மணிபாதுகே துவம் அந்யாதிருஷாம் வியோம சதாம் பதானி. மற்ற தேவருடைய பதையும் தொய்யாயதந்தே எதிதம் நச்சித்திரம். கண்டிப்பாக உன்னுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டுத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிறது இங்க அழகா. எந்த அவெல்லாம் உன்னதான் சதா சர்வகாலம் கொண்டாடிட்டு இருக்கான. ஏன்னா எல்லாமே உன்னுடைய ஆதீனமா இருந்துட்டு இருக்கு. அதனால இதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. அப்பேற்பட்ட பெருமையை உடையவள் நீ அப்படிங்கிறது இங்க சொல்ற. பரஸ்ய பும்சா பரதம் பதம் தது பிபர்ஷி நித்யம் மணிபாதுகே துவம் அந்யாதிருஷாம் வியோம சதாம் பதானி त्वय्यायतन्ते यदिदं न चित्रम. சித்திரம் நாம ந சித்திரம்னா சித்திரம்னா ஆச்சரியம். ந சித்திரம்னாக்கா ஆச்சரியமே இல்லை. எல்லாமே त्वय्यायतन्ते எல்லாம் உன்னுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டதாக இருந்துட்டு இருக்கும் பொழுது எதுவுமே ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமா அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். இதோட நம்ம பாதுகா சகஸ்திரனுடைய தொடர் வரிசையில 89 ஸ்லோகங்களை நாம முடிச்சிருக்கோம். இந்த முறை பார்த்தேன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்லோகங்கள்லாம் நமக்கு சந்தையாக ஆயின்னு இருக்கு இல்லையா? தொடர்ந்து நம்ம தொடர் வரிசையில இந்த மாசத்தோட 90 ஸ்லோகங்களை நாம சந்தையா சொல்லி முடிச்சிருக்கோம், முடிக்க போறோம். இன்னும் 2-3 சந்தை போகும்னு நினைக்கிறேன் இல்லையா? பரவாயில்ல. இப்ப பாருங்க, நம்ம ஸ்லோகத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கும் அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். சந்தை சொல்லி என்ன பண்றோம்? 10 ஸ்லோகமா எடுத்துட்டு அந்த ஸ்லோகங்களை உச்சாரணம் பண்ணி மனனம் பண்றதுக்கும் நாம அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சைமல்டேனியஸ்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் அதை நாம அழகா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? யூடியூப்ல வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம், ரெக்கார்டிங்ஸா போட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ண வேண்டியது அப்படின்னாக்கா, அவகாசம் கிடைக்கும் பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே இருங்கோ, சொல்லிகிட்டே இருங்கோ. அந்த ரெக்கார்டிங்ஸை அவகாசம் கிடைக்கும் பொழுது கேளுங்கோ. அப்பதான் கத்துண்ட விஷயங்கள் நமக்கு மறக்காம இருக்கும். திரும்பவும் சொல்றேன், கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். மறக்கிறதுன்றது ரொம்ப சுலபமான காரியம், சீக்கிரமாக மறந்துடும். அதனால நடந்த விஷயங்கள்லாம் எல்லாம் நமக்கு ரெக்கார்டிங்ஸா இருக்கு. அந்த பாடங்கள்லாம் எடுத்து அவகாசம் கிடைக்கும் பொழுது 3 ஸ்லோகமா நம்ம ஒரு பிரதி சனிக்கிழமையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் கேட்டுன்னு வந்துட்டு இருக்கேன். அவருடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, பார்த்து அபியாசம் பண்ணி
அதை பயன்படுத்திக்குங்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடியேன்னு சொல்லி இன்றைய தினத்திற்கான அவகாசம் முடிஞ்சு போச்சு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಅಡಿಯನಿಂದ್ರ